வணக்கம் என் அன்புக்குரிய சப்ஸ்கிரைபர்ஸ். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் தயவு கூர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஒருவேளை இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்க. ஏதாவது குறை நான் கதை சொல்வதில் இருந்தால் கண்டிப்பா அந்த குறையை சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காமலோ எங்கள் சேனலை புறக்கணித்து விட்டோ சென்று விடாதீர்கள். நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய சேனல், நீங்கள் தான் எங்களுக்கு வளர்ச்சியை தர வேண்டும் என்று வியூவர்ஸை கேட்டுக்கொண்டு ஏடிஎம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை தொடங்குகிறோம். மீனாவின் முளகள் ஓங்கியது. என் கனவில் அவன் அடிக்கடி வருகிறான். என் பணத்தை, என் எதிர்காலத்தை, என் உயிரை அவன்தான் திருடினான். MKD என்று மீனா கோரமாக கத்தினாள். ராஜேஷ் சுவரை தடவி பார்த்தான். அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த கிளையில் வேலை செய்த MKD என்ற பெயரில் முதல் எழுத்துக்களை கொண்ட உயர் அதிகாரி யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு பெரிய IT நிறுவனத்தின் துணை நிறுவனமாக இருந்தது. ராஜேஷ் தனது கார்டு மூலம் பணம் எடுக்க வந்தவன் இப்போது அவன் ஒரு கொலை வழக்கை தீர்க்கும் கட்டாயத்தில் உள்ளான். பழிவாங்கலின் உக்கிரம் அவன் மேலே படர்ந்து கொண்டிருந்தது. அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டான். சரி மீனா, நான் உனக்கு உதவுகிறேன். நான் இங்கிருந்து வெளியேறினால் மட்டும்தான் அவனை தேட முடியும். நான் போகவா என்று மீனாவிடம் ராஜேஷ் கேட்டான். உடனே ஒரு உருமலோடு ஒரு சப்தம் கேட்டு சப்தத்தை எழுப்பிவிட்டு அதற்கு பிறகு சொன்னது, இல்லை, நீ இங்கேதான் இருக்க வேண்டும். நான் உனக்கு அதற்கான வழிகாட்டுகிறேன். இப்போது அந்த ATM மிஷினை பார் என்று சொல்ல, மீனா சொல்ல ராஜேஷ் மிஷினை பார்த்தான். அது இப்போது செயல்பட தொடங்கிவிட்டது. திரையில் மீண்டும் மெனு வந்தது. ஆனால் நடுவில் ஒரு புதிய ஐகான் மின்னியது. டாக்குமெண்ட்ஸ் என்று, ஆவணங்கள் என்று அந்த ஐகானில் போட்டிருந்தது. ராஜேஷ் தனது கைகள் நடுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ற அந்த ஐகானை அழுத்தினான். மெஷின் ஒரு சில வினாடிகளில் அமைதியாக இருந்தது. பின்னர் பாஸ்வேர்டு வேண்டும் என கூறியது. மீனாவிடத்தில் பாஸ்வேர்டு என்ன என்று கேட்டான். இருட்டிலிருந்து மீனாவின் ஆவி பெண் ATM மிஷின் திரையில் தன் நீண்ட நிழலான கையை நீட்டினான். திரையில் மீனாவின் நினைவு தேதிதான் அதன் பாஸ்வேர்டு என்று வந்தது. மீனாவின் நினைவு தேதி ராஜேஷுக்கு எப்படி தெரியும் என்று ராஜேஷ் முழித்துக் கொண்டிருக்க, ராஜேஷ் தனது போனை எடுத்தான். சிக்னல் இல்லை. ஆனால் அவனது போனில் ஏற்கனவே டவுன்லோட் செய்யப்பட்டிருந்த பழைய செய்தித்தாள்கள் ஆவணங்களில் ஒரு பகுதியாவது இருக்காதா என தேடினான். கம்ப்யூட்டர் சென்டரில் நடந்த கொலை குறித்து தேடிய போது கூகுள் கேக் செய்யப்பட்டது. ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக கிடைத்தது. காணாமல் போன மென்பொருள் ஊழியர் மீனா குறித்த செய்தி. இப்பொழுது ஆவியாக இருக்கும் மீனா குறித்த செய்தி. மீனா வயது 24. தனது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக காணாமல் போனார். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ராஜேஷ் தனது கைகள் வியர்க்க கணக்கு போட்டான். மீனா காணாமல் போனது சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு, அக்டோபர் 12. அப்படியானால் அவள் பிறந்த நாள் அக்டோபர் 13. பிறந்த நாளுக்கு முந்தைய நாளில் காணாமல் போயிருக்கிறாள் என்பதை கணக்கு போட்டு அவன் ATM மிஷின் விசைப்பலகையில் 13/10/1999 ஒரு தோராயமான வருடத்தை என்று தட்டினான். கடவுச்சொல் சரி என்று மின்னியது. திரையில் ஒரு கோப்பு பட்டியல் தோன்றியது. ஒன்று சம்பள பட்டியல், இன்னொன்று ஆபீஸ் மெயில்ஸ், மூன்றாவது நிர்வாக கடித போக்குவரத்து, 4 புகார் கடிதங்கள். ராஜேஷ் அதிர்ச்சி அடைந்தான். ஒரு ATM மிஷினுக்குள் ஒரு நிறுவனத்தின் ரகசிய ஆவணங்களா? இல்லை, மீனாவின் ஆவி அந்த மிஷினை ஒரு போர்ட்டலாக பயன்படுத்தியது. இவை மீனாவின் கோபம் மற்றும் நினைவுகளின் டிஜிட்டல் வடிவம். புகார்கள் என ராஜேஷ் உறக்க கூறினான். கொலைகாரன் யார் என்று தெரிவதற்கு ஏதேனும் துப்பு கிடைக்கலாம். அவன் 4வது கோப்பை திறந்தான்.
அதாவது புகார்கள் சம்பந்தப்பட்ட கோப்பை திறந்தான். பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட ஊழியர்களின் பெயரற்ற புகார்கள் இருந்தன. கடைசியில் ஒரு மின்னஞ்சல் மட்டுமே மீனாவின் பெயரை கொண்டிருந்தது. அனுப்புனர் மீனா, பெறுநர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. நாள் அக்டோபர் 11, 2024. மின்னஞ்சலின் தலைப்பு MKT மீது பாலியல் தொல்லை மற்றும் நிதி மோசடி புகார். மின்னஞ்சலின் உள்ளடக்கம் ராஜேஷின் ரத்தத்தை குளிர்வித்தது. MKT மனோஜ்குமார் தேவராஜ், அவன்தான் அந்த உயர் அதிகாரி. மீனா அவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் மேலும் தனது மேலதிகாரியான MKT தனது சம்பளத்தில் இருந்து கமிஷன் கேட்பதாகவும் கொடுக்க மறுத்தால் வேலையை விட்டு நீக்குவதாகவும் மிரட்டுவதாகவும் தெளிவாக எழுதியிருந்தார். நான் புகார் அளித்தேன். அவர்கள் என்னை சந்திக்க சொன்னார்கள். நான் இந்த அலுவலகத்தில் இந்த இடத்திற்கு வந்தேன். அவர்கள் எனது புகாரை நிராகரித்து என்னை மிரட்டினார்கள். நான் போராடினேன். ஆனால் அவர்கள் என்னை கொன்று விட்டார்கள் என மீனாவின் முனகல் பூத்துக்குள் ஒரு பெருமூச்சாக நிரம்பியது. MKT மனோஜ்குமார் தேவராஜ், அவன்தான் குற்றவாளி. அவனது பெயர், அவனது குற்றம் இப்போது ATM மிஷினில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மீனா, நான் அவனது பெயரை கண்டுபிடித்து விட்டேன். இப்போது என்னை வெளியே விடு. நான் போலீசாரிடம் இதை கொடுப்பேன் என்று ராஜேஷ் கெஞ்சினான். போலீசா? அவர்கள் பணத்திற்காக என் வழக்கை மூடிவிட்டார்கள். எனக்கு நீதி கிடைக்காது. நீதான் என் நீதி. அவன் எங்கே இருக்கிறான்? அவனது முகவரியை என்ன என்று சொல். நான் அவனது ரத்தத்தை குடிக்க வேண்டும். மீனாவின் குரலில் இருந்த வேகம் பூத்துக்குள் ஒரு புயல் போல வீசியது. ராஜேஷ் பூட்டை திருப்பி பார்த்தான். கதவில் பூட்டியிருந்த தாப்பால் மீனாவின் ஆக்ரோஷமான ஆற்றலால் உடைந்திருந்தது. அவன் பூட்டை திறக்க முயன்றான். கதவு திறந்தது. அவன் சுதந்திரம் பெற்றான். ஆனால் கதவை திறந்து வெளியே வருவதற்கு முன் ATM திரையில் ஒரு புதிய செய்தி தோன்றியது. பழிவாங்கலின் பாதையில் ராஜேஷின் முதல் படி MKTயின் முகவரி. மீனாவின் ஆவி அவனை விடுவித்தது போல இல்லை. ஆனால் ஒரு கொடூரமான விளையாட்டின் அடுத்த கட்டத்திற்கு அவனை தயார்படுத்தியது. ராஜேஷ் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு தனது காரில் ஏறி சூரியகாந்தி நகரை நோக்கி விரைந்தான். அவனது போன் இப்போது சிக்னலை மீட்டு இருந்தது. ஆனால் போலீசாரை அழைக்கும் எண்ணம் அவனுக்கு வரவில்லை. மீனாவின் வார்த்தைகள் அவனது மனதில் எதிரொலித்தன. அவர்கள் பணக்கத்திற்காக என் வழக்கை மூடிவிட்டார்கள். நீதான் என் நீதி. போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பேய்கதை சொல்வதா? யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள். மீனாவின் ஆவி அவனை ஒரு கருவியாக பயன்படுத்த முடிவு செய்துவிட்டது. அவன் மனம் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அவனது உயிர் இன்னும் ஆபத்தில் தான் இருந்தது. ராஜேஷ் உடனடியாக தான் வேலை செய்யும் IT நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்களின் சமூக ஊடக குழுமத்தில் மனோஜ்குமார் தேவராஜின் பெயரை தேடினார். ஒரு சில வினாடிகளுக்குள் MKTயின் விவரங்கள் கிடைத்தன. மனோஜ்குமார் தேவராஜ் 45 வயது. தற்போது அதே நிறுவனத்தின் உயர் பதவியில், ஆனால் வேறொரு கிளையில் பணிபுரிகிறார். அவனை பற்றி சில வதந்திகள் இருந்தன. பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது, நிதி முறைகேடுகள் அனைத்தும் மீனாவின் புகாருடன் ஒத்துப்போயிருந்தது. அவன் ஒரு பணக்காரன் என்பதும் நகரின் பிரபலமான புறநகர் பகுதியான நிலவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒரு சொகுசு பங்களாவில் வசிப்பவர் என்பதும் தெரிய வந்தது. முகவரியும் கிடைத்தது. ராஜேஷ் கார் கண்ணாடியை தாழ்த்தி தனது முகத்தில் குளிர்ந்த காற்றை வாங்கினான். அவன் குற்றவாளியை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் மீனா திடீரென்று அவனது காரின் ரேடியோ இயங்கத் தொடங்கியது. அது ஒரு கிளர்ச்சியூட்டும் பாடலை போட்டுவிட்டு திடீரென ஒரு சலசலக்கும் சத்தத்துடன் நின்றது. பிறகு ஒரு மெல்லிய உடைந்த குரல் கேட்டது. முகவரி கிடைத்தது. ஆனால் நீ நீதி வழங்க வேண்டியது. அவன் மரணம், அதை நீயே கொண்டு வர வேண்டும். ராஜேஷ் கத்தினான். ரேடியோவை அணைத்தான். இப்போது மீனாவின் ஆவி அவனது காரை பின்தொடர்கிறதா? அவன் ஓட்டத் தொடங்கினான் நிலவு பள்ளத்தாக்கு நோக்கி. அவனது நோக்கம் மனோஜ்குமார் தேவராஜை பயமுறுத்துவது, ஒருவேளை வாக்குமூலம் பெறுவது, பிறகு போலீசிடம் சரணடை வைப்பது. ஆனால் மீனாவின் திட்டம் வேறாக இருந்தது. காரின் வேகத்தை கூட்டிய போது ராஜேஷின் பின்னிருக்கையில் ஒரு மெல்லிய நிழல் அசைந்தது. அவன் கண்ணாடியை பார்த்தான். ஒன்றுமில்லை. ஆனால் ஒருவித உறைந்த காற்று பின்னால் இருந்து வந்தது. அவன் ஒரு முடிவெடுத்தான். மனோஜ்குமார் தேவராஜை பார்க்க வேண்டும். ஒரு சாமானியனாக அல்ல, ஒரு கொலையாளியின் ரகசியத்தை அறிந்தவனாக. சரியாக நேரம் காலை 3:30 மணி. நிலவு பள்ளத்தாக்கு. ராஜேஷ் தனது காரை MKTயின் பங்களாவுக்குள் வெகு தொலைவில் நிறுத்தினான்.
இது ஒரு பெரிய இரும்பு கேட்கொண்ட வீடு. அமைதி நிறைந்தது. இந்த அமைதிக்குள் தான் ஒரு அப்பாவியான பெண்ணின் ரத்தம் கரைப்படிந்திருக்கிறது. அவன் தனது போனை எடுத்து மீண்டும் போலீசாரை கூப்பிட தயங்கினான். இந்த நேரத்தில் இந்த முகவரிக்கு அவர்கள் அனுப்பினால் அவர்கள் அவனைத்தான் சந்தேகிப்பார்கள். அவன் வீட்டின் அருகே நடக்க ஆரம்பித்தான். கேட்டின் மீது கை வைக்கும் போது அவனது போன் ஒரு பீதியூட்டும் சத்தத்துடன் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. பிரைவேட் நம்பர், அனுப்புனர் மீனா. அந்த செய்தி, அவன் உறங்குகிறான், நீதான் அவனது தீர்ப்பு, உள்ளே வா. ஏடிஎம் கதவு திறந்தது போல அவன் இதயத்தின் கதவும் திறக்க வேண்டும். இவன் அறையில் ஒரு ஆவணம் இருக்கிறது. அவன் உன் மேலதிகாரியை கொன்று அந்த பழியை உன்மேல் சுமத்தத்தான் காத்திருந்தான். நீயும் பலியானவர்களில் ஒருவன். இப்போது உள்ளே செல். இப்பொழுதுதான் ராஜேஷுக்கு விஷயம் புரிகிறது. ராஜேஷ் பயத்தில் உறைந்து போனான். இவன் எப்படி தனக்கு தெரியாத எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப முடியும்? அது பேயின் சக்தி. ஆனால் அந்த செய்தி நீயும் பலியானவர்களில் ஒருவன் என்று ராஜேஷின் மனதிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. மனோஜ்குமார் தேவராஜ் பல பெண்களைப் போலவே மீனாவையும் கொன்றுவிட்டு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பித்து விட்டான். இப்போது ராஜேஷ் அவனுக்காக காத்திருக்கவில்லை. ஆனால் அவனது உயிரை பிடுங்குவதற்கு காத்திருக்கும் ஒரு நிழல், பழிவாங்கலின் முயற்சி இப்போது மீனாவின் ஆவியில் இருந்து ராஜேஷின் கரங்களுக்கு மாறியது. அவன் சுவரை தாண்டி எம்கேடியின் அமைதியான பங்களாவுக்குள் நுழைந்தான். ராஜேஷ் மனோஜ்குமார் தேவராஜின் பங்களாவுக்குள் நுழைந்தான். வீடு இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது. பணக்காரர்களின் அமைதி பெரும்பாலும் பாசாங்காகத்தான் இருக்கும். அவன் பின்பக்கமாக சமையலறை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைய முடிவு செய்தான். சமையலறை ஜன்னலை தொட்டவுடன் மெலிதான மின்சாரம் அவன் கையில் பாய்ந்தது. அது ஒரு எச்சரிக்கை போல. மீனாவின் சத்தம். அவன் சமையலறை இரத்தக்கரையை போக்கி என் உடலை அப்புறப்படுத்த முயன்றான். ராஜே துணுக்குற்றான். அவன் ஜன்னலை திறக்க அது கையில் வராமல் மெதுவாக நெகிழ்ந்தது. திறந்தது. உள்ளே ஒருவித அழுகிய கவிச்சி வீசியது. சமையலறையின் தரையில் மீனாவின் கைகள் தொட்ட இடங்களில் கண்ணுக்கு தெரியாத இரத்தக்கரைகள் இருந்தன. ராஜேஷ் டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது தரையில் ஒருவித சிவந்த திரவத்தின் மங்களாக ரேகை தெரிந்தது. அவன் உள்ளே நுழைந்தான். பங்களாவின் நடுகால் ஆடம்பரமாகவும் அலமாரிகளில் பல விருதுகளுடனும் இருந்தது. அவன் மெல்ல படிக்கட்டுகளில் ஏறி படுக்கையறையை இருக்கும் முதல் தளத்திற்கு சென்றான். அவன் முதல் தளத்தை அடைந்தபோது அங்கே ஒரு கதவு சற்றே திறந்திருந்தது. அதுதான் ராஜேஷ்குமாரின் படுக்கையறை என்று ராஜேஷுக்கு தெரிந்தது. மனோஜ்குமாரின் படுக்கையறை என்று ராஜேஷுக்கு தெரிந்தது. அந்த அறையின் உள்ளே ஒரு கனமான மூச்சு விடும் சத்தம் கேட்டது. ராஜேஷ் மெதுவாக கதவை தள்ளினான். உள்ளே ஒரு பெரிய ராஜ மெத்தை ஒன்றில் மனோஜ்குமார் தேவராஜ் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகம் மெல்லிய ஏசி வெளிச்சத்தில் மச்சம் தெளிவாக தெரிந்தது. மீனா சொன்னது போன்று அவன் முகத்தில் ஒரு மச்சம். ராஜேஷ் அவனை எழுப்பவில்லை. அவன் தன் கண்ணோட்டத்தை அறையின் சுவர்களுக்குள் திருப்பினான். எங்கோ ஒரு முக்கிய ஆவணம் இருக்கின்றது என்று மீனாவின் செய்தி சொன்னார். மீனா சொன்ன செய்தி அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் மேஜைகள் அலமாரிகளை தேட ஆரம்பித்தான். அவனது கைகள் ஒரு மேஜையின் உள்ளே இருந்த பெரிய பெட்டியை தொட்டது. பெட்டியின் உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அது கையெழுத்து போட்டு ராஜேஷுக்கு என்று எழுதியிருந்தது. அதை படித்ததும் ராஜேஷ் அதிர்ந்தான். ராஜேஷுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருந்தது. அது என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே. அதுவரையில் இணைந்திருங்கள். இந்த கதை குறித்த உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கதையினுடைய போக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.